உலக நாடுகள் அனைத்தையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் தீவிரவாதம் காடு மலை கடந்து அமைந்துள்ள சபரிமலையையும் விட்டு வைக்கவில்லை. பொதுவாக பாபர் மசூதி இடிப்பு தினத்தில் மட்டுமே இங்கு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆனால் இந்த ஆண்டு சீசன் தொடக்கம் முதலே கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கேரள போலீசாருடன் மத்திய ரிசர்வ் போலீசார், தேசிய பேரிடர் நிவாரண படையினர், கேரள போலீசின் ஷேடோ பிரிவினர், வெடிகுண்டு நிபுணர்கள் ஆகியோருடன் மத்திய அரசின் ரா மற்றும் ஐபி உளவு பிரிவினரும் சபரிமலையில் முகாமிட்டுள்ளனர். முதற்கட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் சன்னிதானம் அருகே அணிவகுத்த பின்னர் அதன் அருகே அமைந்துள்ள காடுகளில் உள்ள பாதைகள் அனைத்தையும் ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வுக்கு பின்னர் பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் காட்டுக்குள் பதுங்கி இருந்து பின்னர் கோயிலுக்குள் வரலாம் என்ற சந்தேகத்தில் காட்டுக்குள் போலீசாரின் இந்த வேட்டை நடைபெற்றது. 60 நாட்கள் நடைபெறும் இந்த சீசனில் மொத்தம் 6 கட்டங்களாக 14,000 போலீசார் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றனர். சன்னிதானத்தில் தற்போது மத்திய மாநில போலீஸ் படைகளின் 1000 பேர் முகாமிட்டுள்ளனர். சன்னிதான திருமுற்றம் மத்திய போலீஸ் படையின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. 18ஆம் படி ஏறுவதற்கு முன்னர் பல இடங்களில் பக்தர்கள் மெட்டல் டிடெக்டர் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். பெரிய நடைப்பந்தலில் சந்தேகத்துக்கு உட்பட்ட பைகள் உள்ளிட்ட பொருட்கள் ஸ்கேனிங் செய்யப்படுகிறது. கடந்த சீசன் காலத்தில்தான் மும்பை தாக்குதல் நடைபெற்றது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சபரிமலையில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் சபரிமலையில் தினமும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது.